ஹாய் மக்களே, கரெக்டான ரேஷியோவில் எப்படி அரிசி எடுத்து மாவரைச்சு சேவை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம தக்காளி சேவை பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துருக்கேங்க. அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிக்கணும். அதை நான் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேங்க. இது ஒரு 4-5 நிமிஷம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும். அந்த பதம் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. சூடாகவே பிழிஞ்சிடணும். அப்போ தான் ஈஸியாக பிழிய முடியலன்னா பிழியறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் சூடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கத்திலேயே அப்படியே இட்லியை குத்தி குத்தி உள்ளே வச்சேன். நீங்கள் முறுக்கு பிழியர்லேயும் புளியலாம், ஆனால் அது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. எல்லா மாவையும் பிழிஞ்செடுக்க முடியாது. நீங்கள் இந்த சேவை பிழியிற மிஷினில் புழிஞ்சிங்கன்னா தான் சேவை நல்லா வரும், நல்ல உதிரி உதிரியாக ஒட்டாமல் வருங்க. நீங்கள் பிழியறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க பச்சரிசியில் பண்ணால் நல்லா வராதுங்க. புழுங்கல் அரிசியில் பண்ணால் வரும், நல்லா வரும். இருந்தாலும் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையும் சம அளவில் ஊற வச்சு சந்தகை பண்ணிங்கன்னா சேவை ரொம்ப நல்லா வருங்க. நேற்று நைட்டே நான் சந்தகை பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க காலையில் தாளிக்கிறதுக்காக. இப்போ நம்ம தக்காளி சேவை பண்ணுறதுக்காக கடுகு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு அதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே ஆட் பண்ணி வதக்கிற இந்த கேப்பில் நம்ம நேற்று நைட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சங்காட்டி அது கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாகவே இருக்காதுங்க. அதனால என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி விட்டு இட்லி குக்கரில் ஒரு மூடியில் மட்டும் அந்த சேவை எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் லேசாக ஆவி வந்தால் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதனால நம்ம இந்த வேகிற கேப்பில் அதை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், சாஃப்டாக நல்லா எப்படி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இட்லி மாவு எப்படி அரைச்சி வைக்கிறீங்க அதே மாதிரி சந்தகையும் பண்ணி 2 நாள்லேருந்து 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்ணி இப்போது நான் அதை உள்ளே கலந்துக்கிறேன் பாருங்கள். மெயினாக தக்காளி வேகும் போதே உப்பு போட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். லாஸ்ட்டாக எல்லாம் கிளறிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான தக்காளி சேவை ரெடிங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த சேவை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.